இன்று ஆடி அமாவாசை. நாம் ஒவ்வொரு அமாவாசையுமே நமது பித்ருக்களுக்கு தர்ப்பணங்கள் கொடுத்து வழிபாடு செய்ய அவர்களின் நல்லாசி நமக்கும் நம் குடும்பங்களுக்கும் கிடைக்கும். அப்படி எல்லா அமாவாசையும் செய்ய முடியாதவர்கள் கூட வருடத்திற்கு ஒரு முறையாவது தர்ப்பணங்கள் கொடுக்க வேண்டும். இவ்வாறு தர்ப்பணங்கள் கொடுக்க தவறினால் கூட இன்று ஆடி அமாவாசையில் பதிவில் பார்க்க போகும் கருட புராணத்தில் அருளப்பட்ட பித்ரு ஸ்தோத்திரத்தை பக்தியோடு நீங்கள் ஒரு முறை கேட்டால் போதும், 7 தலைமுறைகளுக்கு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்ததற்கான சமமான புண்ணியத்தை பெறுவீர்கள். தவறாமல் ஒரு முறை கேட்டுவிடுங்கள். ஓம் ருஷிருவாச்ச அர்ச்சிதாநாம மூர்த்தானாம் பித்ருநாம் தீப்த தேஜசாம் நமஸ்யாமி சதா தேஷாம் தியானினாம் திவ்ய சக்ஷுஷாம் இந்திராதீனாம் ச நேதாரோ தக்ஷமாரீச்சயோஸ்ததா சப்தர்ஷீனாம் ததான்யேஷாம் தான் நமஸ்யாமி காமதான் மன்வாதீனாம் ச நேதாரः சூர்யா சந்திரமசோஸ்ததா தான் நமஸ்யாம்யஹம் சர்வான் பித்ருனப்யுததாவபி நக்ஷத்ராணாம் கிரகாணாம் ச வாய்வஜ்ஞோ நபசஸ்ததா த்யாவா பிருத்திவ்யோश्च ததா நமஸ்யாமி கிருதாஞ்சலிः தேவர்ஷீணாம் ஜனித்ரூம்श्च சர்வலோக நமஸ்கிருதான் அக்ஷய்யஸ்ய சதா தாத்ரூன் நமஸ்யேஹம் கிருதாஞ்சலிः பிரஜாபதேः கஷ்யபாய சோமாய வருணாய ச யோகேஸ்வரேभ्यश्च சதா நமஸ்யாமி கிருதாஞ்சலிः நமோ கணேभ्यः சப்தभ्यः ததா லோகேஷு சப்தசு ஸ்வயம்புவே நமஸ்யாமி பிரம்மணே யோகசக்ஷுஷே சோமாதாரான் பித்ருகணான் யோகமூர்த்திதராம்ஸ்ததா நமஸ்யாமி ததா சோமம் பிதரம் ஜகதாமஹம் அக்னிரூபாம்ஸ்ததைவான்யான் நமஸ்யாமி பித்ருனஹம் அக்னிசோமமயம் விஸ்வம் யத ஏததசேஷதः ये च तेजसि ये चैते सोमसूर्याग्निमूर्तयः जगत्स्वरूपिनश्चैव तथा ब्रह्मस्वरूपिणः तेभ्यो किलेभ्यो योगिभ्यः पितृभ्यो यतमानसः नमो नमो नमस्तेस्तु प्रसीदन्तु स्वधाभुजः इति श्री गरुडपुराणे ऊननवतितमोऽध्याये ருஷிகிருத த்விதீய பித்ருஸ்தோத்திரம். மாதந்தோறும் வரும் அமாவாசைகளில் நாம் நமது பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்காத பட்சத்தில் நமக்கும் நமது குடும்பத்திற்கும் பித்ருக்களின் தோஷமோ சாபமோ ஏற்படலாம். அதனால் குறிப்பாக இன்று ஆடி அமாவாசையில் கருட புராணத்தில் அருளப்பட்ட இந்த பித்ரு ஸ்தோத்திரத்தை பக்தியோடு ஒரு முறை கேளுங்கள். உங்களால் முடிந்தால் கட்டாயம் வருடத்திற்கு ஒரு முறையாவது இந்த ஆடி அமாவாசையில் பித்ருக்களுக்கான தர்ப்பணத்தை செய்துவிடுங்கள். அதன் பிற்பாடு காகத்திற்கு உங்களால் முடிந்த அன்னத்தை நிவேதனமாக கொடுத்து காகத்தை மகிழ்வியுங்கள். கட்டாயம் பித்ருக்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வந்து சேரும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே இன்று ஆடி அமாவாசையில் பகிருங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. நாளைக்கு மற்றொரு பதிவில் சந்திப்போம். ஹரி ஓம். அஹா பெரியவா போற்றி.